Hi guys, welcome to NetApp Techie. ஸோ டுடே இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நேட்டிங்கை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், அது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த நேட்டிங் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைவேட் ஐபி அட்ரஸ்லேருந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆகும், பப்ளிக்லேருந்து பிரைவேட் ஐபி அட்ரஸாக யூஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நேட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தோன்னா கம்பெனிஸில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணதுக்கு எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பிரைவேட் ஐபி அட்ரஸ்னா என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, அதோட ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ யாராவது அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே போய் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்காகவும் பப்ளிக்லேருந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பிரைவேட் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணதுக்கு நம்ம யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உள்ள பிரைவேட் ஐபி அட்ரஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தோன்னா எனக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தேவை. ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த நேட்டிங் யூஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் நான் யூஸ் பண்ணுறோட வேஸ்டேஜ் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அது எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் நேட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஸ்டாட்டிக் நேட், டைனமிக் நெட், அடுத்து வந்து பேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் நெட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு ப்ரைவேட் ஐபிஎஸும் என்ன பண்ண போகிறேன், ஒரு பப்ளிக் ஐபிஎஸ் வச்சு நான் மேப் பண்ண போகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து 3 ப்ரைவேட் ஐபிஎஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து 10.0.0.1, அடுத்து 10.0.0.2, 10.0.0.3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறேன், 3 ப்ரைவேட் ஐபிஎஸ் வச்சிருக்கேன். அந்த 3 பிரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு பப்ளிக் ஐபி. ஸோ இதுதான் பப்ளிக் ஐபி ரேஞ்ச் கரெக்டா. 50.0.0.1, 50.0.0.2, 50.0.0.3 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒவ்வொரு பிரைவேட் ஐபி அட்ரஸ்க்கும் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் மேப் பண்ணும். பட் இந்த மேப்பிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேனுவலாக பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக் நேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக் நேட் என்பது ஒவ்வொரு பிரைவேட் ஐபி அட்ரஸ்க்கும் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் நம்ம மேப் பண்ண போகிறோம். அந்த மேப்பிங் எப்படி பண்ண போகிறோம், மேனுவலாக பண்ணுறது வந்து ஸ்டாட்டிக் நேட். இதை தான் டைனமிக் நேட்டும் பண்ணும். ஸோ அதுவும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரைவேட் ஐபி அட்ரஸுக்கும் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் மேப் பண்ணும். பட் அந்த மேப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவர் என்ன பண்ணிப்பாரு, 10.0.1க்கு வந்து என்ன செஞ்சுப்பாரு, 50.2 இந்த மாதிரி என்ன செஞ்சுப்பாரு, அவரே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஸ்டாட்டிக் நேட்டில் இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் கம்பெனியில் 1000 பிரைவேட் ஐபிஎஸ் இருக்குன்னா அந்த 1000 பிரைவேட் ஐபிஎஸ்க்கு நான் என்ன பண்ணணும், 1000 பப்ளிக் ஐபிஎஸ் மேப் பண்ணணும். அந்த மேப்பிங் எப்படி பண்ணணும், மேனுவலாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்டாட்டிக் நேட்டில். பட் டைனமிக் நேட்டில் அப்படி இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு பூல் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூல் என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் பண்ணி எடுத்துக்கும். பட் இதில் ரெண்டுமே என்ன ட்ராபேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு ப்ரைவேட் ஐபிஎஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு பப்ளிக் ஐபிஎஸ் மேப் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மேப் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம், ஐஎஸ்பிகிட்ட இருந்து நம்ம காசு கொடுத்து பப்ளிக் ஐபிஎஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம கம்ப்யூட்டரில் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாமா. எதுக்கு இந்த மாதிரி பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்டுக்கு, ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் எதுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கிட்டு. ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த ஸ்டாட்டிக் நெட்டோ டைனமிக் நெட்டோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து பேட் அப்படின்னு சொல்லி அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா என்கிட்ட இருக்க ப்ரைவேட் ஐபிஎஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு பப்ளிக் ஐபிஎஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா மேப் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கான்செப்ட் படி நம்ம 3 பிரைவேட் ஐபிஎஸ் வச்சு எடுத்தோமா, என்னென்ன பிரைவேட் ஐபி, 10.1, 10.2, 10.0.3 அப்படின்னு சொல்லி 3 எடுத்தோமா. ஸோ இந்த 3 பிரைவேட் ஐபிஎஸ்க்கு நான் என்ன பண்ணா போதும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பப்ளிக் ஐபிஎஸ் வச்சு என்ன பண்ணா போதும்னு பார்த்தீங்கன்னா மேப் பண்ணா போதும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என் கம்பெனியில் எத்தனை பிரைவேட் ஐபிஎஸ் இருந்தாலும் சரி, மேபி அது 10,000 இருக்கலாம், 1 lakh இருக்கலாம், இல்லை 5,000 இருக்கலாம், எத்தனை பிரைவேட் ஐபிஎஸ் இருந்தாலும் அதை என்ன பண்ணா போதும்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு பப்ளிக் ஐபிஎஸ் வச்சா மட்டும் நம்ம மேப் பண்ணா போதும். ஸோ அப்போ ஐஎஸ்பி கிட்ட இருந்து நம்ம ஒரே ஒரு பப்ளிக் ஐபிஎஸ் வச்சு மட்டும் வாங்கிட்டா போதும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிரைவேட் டு பப்ளிக்காக யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதனால இதை நேட் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நேட் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம்,
எல்லா பிரைவேட் வச்சு நம்ம ஒரே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு மேப் பண்ண போறோமே. அப்ப எப்படி பிரைவேட் ஐபி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போர்ட் நம்பர் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ண போறோம். ஸோ போர்ட் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து போட்டிருப்போம். போர்ட் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லி. அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அங்க போய் பாருங்க. ஸோ போர்ட் நம்பர் நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, பிரைவேட் ஏபிஎஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போறோம். போர்ட் நம்பர் வச்சு நம்ம எதுவுமே பண்ண போறதில்ல. ஜஸ்ட் நம்ம என்ன மட்டும் பண்ண போறோம்? வெறும் இந்த பிரைவேட் ஐபி ஐடென்டிஃபிகேஷன். ஏன்னா எல்லா பிரைவேட் ஐபியும் நான் என்ன பண்றேன்? ஒரே ஒரு பப்ளிக் ஏபிஎஸ் வச்சு மேப் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம் பார்த்தோம்னா, அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் பார்த்தோம்னா, பேட் யூஸ் பண்ண போறோம். அப்ப ஸ்டாட்டிக் நெட்னா 1 to 1 அது வந்து மேனுவலா இருக்கும். டைனமிக்கும் 1 to 1 தான். பட் அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். பட் பேட் என்பது மல்டிபிள் பிரைவேட் ஏபிஎஸ் வச்சு ஒரு பப்ளிக் ஏபிஎஸ் வச்சு நம்ம மேப் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ணலாம்னா, எப்படி ஸ்டாட்டிக் நெட் கான்ஃபிகரேஷன் பண்றது, டைனமிக் நெட் எங்க பண்றது, கான்ஃபிகரேஷன் எப்படி பண்றது, பேட் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ப்ராக்டிகல் செஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.